வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். மனோஜ், பாரதி ராஜா சாருடைய மகன் மனோஜ் சில படங்கள்ல தான் நடிச்சாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த படங்கள் பெருசா ஓடிச்சோ இல்லையோ, ஆனா அவருடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாவே அவர் பண்ணியிருப்பாரு. நம்ம மனசுல அப்படி ஒரு இடம் பிடித்தவர் தான். எனக்கு கிட்ட நல்லா பேசக்கூடியவர். ராம்ஜி சார் அப்படின்னு தான் என்னை எப்போதுமே அழைத்து பேசுவார். சார்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொன்னாக்கா, அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் ஒரு ரைட்டரை, அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் சார், அப்பா உங்களை பற்றி நிறையா சொல்லுவார் சார் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பேசுவார். அந்த மனோஜ் சாருடைய நடிப்பில் வெளியான ஒரு படம், அந்த படம் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் எனக்கு அந்த பட டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோடைய ஸ்கிரிப்டு கதையெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக பண்ணப்பட்டிருந்தது. சிற்பியோடைய இசையில் எல்லா பாடல்களுமே இன்றைக்கும் நம்ம மனசை என்னமோ பண்ணுகிற விதமாக தான் அது இருக்கும். வாழ்வெல்லாம் பாட்டில் இந்த பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அடையிறதுக்காகவும் இந்த சமயத்தில் நாம் பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். வருஷமெல்லாம் வசந்தம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இரா ரவிசங்கர் அப்படிங்கிற அந்த கவிஞர், அற்புதமான கவிஞர், அவருடைய எழுத்துக்கள் தான் சிற்பியின் இசையில் வந்த இந்த பாட்டு. உன்னிமேனன் அவர்கள் ரொம்ப அழகா இந்த பாட்டை பாடியிருப்பாரு. ரொம்ப அழகா எளிமையான தாளங்கள் இந்த பாட்டினுடைய பலம்னு நான் நினைக்கிறேன். எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, அந்த பிக்சரைசேஷனும் லொகேஷன் அவ்வளவு அழகா இயற்கை எழில் சூழ்ந்தபடி. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, கல்லை கனியாக்கினாள், முல்லை மலராக்கினாள், எங்கே அந்த வெண்ணிலா. கல்லும் கனியாகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தையை இங்க ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு. கல்லை கனியாக்கினாள், முல்லை மலராக்கினாள். முள்ளு ஆனா அது மலராயிடுச்சு, காரணம் அவ. கல்லு தான் ஆனா அது கல்லு கனியாயிடுச்சு, காரணம் அவ. அவ எங்க? அந்த வெண்ணிலா எங்க? எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா அப்படின்னு வரும்போது ஒரு ஹம்மிங் ஒன்று கொடுத்துருப்பாருங்க. தையாரே தைய தைய தையா, தையாரே தைய தைய தையா அப்படின்ற ஒரு ஹம்மிங்கும் அவ்வளோ அழகா பாந்தமா இந்த பாட்டுக்கு இடை இசைக்குள்ளார அது புகுந்து விளையாடும். மனசுக்கு அதுவும் நமக்கு அந்த காதலுடைய மென்மையை நமக்கு இன்னும் உணர்த்தும். அடுத்த வரி ஒவ்வொன்றுமே பச்சைக்குன்னு இருக்கிற, இன்னைக்கு தேதிக்கு சொல்லணும்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரிகள் அப்படின்னு தான் சொல்லணும் காதலர்களுக்கு. தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா. இரவாய் இருந்த நான் பகலாய் மாறினேன், உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா. தரையில தான் நடந்துட்டு இருக்கேன், ஆனா வானத்துல பறக்கிறேன். அதுக்கு காரணம் நீ தான். இரவு தான் இருட்டா தான் இருந்துச்சு என் வாழ்க்கை, இப்ப பகலா வெளிச்சமாவே மாறிடுச்சு. இதுக்கு காரணமும் நீ தான். அடுத்தாப்புல வரி பாருங்க, ரொம்ப பிடிச்ச வரி எனக்கு. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. என்ன வரிகள் பார்த்தீங்களா? எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தாள் என்ன, மறுத்தாள் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு. நீ மறந்தாலும் சரி, என்னைய வேணான்னு எடுத்து காட்டினாலும் சரி,
நீ மறந்தால் என்ன, மறுத்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. இந்த வரியில இன்னும் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த வரியில ஒண்ணு கவனிச்சிங்களா? எனக்கென இருந்தது ஒரு மனசு, இருந்தது எனக்கென இருந்துச்சு ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு. மனசு இருந்துச்சு, இப்ப இல்ல, ஏன்னா அது உங்ககிட்ட போயிடுச்சு. அடுத்தாப்புல இருக்கிற வரி, எனக்கென இருப்பது ஒரு, இருக்குது உசுறு, எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. ரொம்ப பிரமாதமான பாடலாசிரியர் ரவிசங்கர். அடுத்தாப்புல பாருங்க, ரொம்ப எளிமையா காதலை இப்படிலாம் சொல்ல முடியுமானாக்க, இப்படித்தான் காதலை சொல்லணும். ஏன்னா காதல் பூவை விட மென்மையானது இல்லையா? மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய். சிம்பிளான வரிங்க. மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய். தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். தாகம் என்கிறேன், நீரா, தண்ணி எடுத்துட்டு வரல, தாகம்னு சொல்றேன், தண்ணியை கொண்டு வந்து தரல, நீராவே வர, தண்ணீராவே நீ வர. சோகம் அப்படின்னு சொல்றேன், நீ ஆறுதல் சொல்லல, தாயாகவே மாறிடுற நீங்க. அடுத்த வரி பாருங்க, என்ன சிந்தனை கண்ட கவிஞர் ரவிக்குமாருக்கு. நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா, உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கொரு வழியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதும் அம்மா, என் காதல் எனக்கு போதும் அம்மா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. சொல்லும் போது அந்த வெண்ணிலாவே இறங்கி வந்துடும். ஃபீல் பண்ணாதடா, வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மெட்டு, சிற்பி அவர்களுடைய மெட்டு. கல்லை கனியாக்கினாய், முல்லை மலராக்கினாய், எங்கே அந்த வெண்ணிலா. எஃப்எம் அப்படிங்கிற விஷயம் இந்த படம் அந்த காலகட்டத்தில் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் எஃப்எம், அந்த ஆகா எஃப்எம் அப்படி இப்படின்லாம் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருந்த அந்த சமயத்தில், ரெயின்போ எஃப்எம் அப்படின்லாம் வந்துட்டு இருந்த சமயத்தில் இந்த பாடல் அடிக்கடி ஒரு நாளைக்கு 8 தடவை 10 தடவையாவது எஃப்எம்ல இதை கேட்கலாம். திருநெல்வேலியில் டவுன் பஸ்களில் எஃப்எம்மை போட்டு விட்டுருவாங்க, பாட்டாக பாடிட்டு இருக்கோம். இதில் ஒரு நாளைக்கு இந்த பாட்டை பல முறை கேட்கலாம். அதே போல் அந்த டிரைவர் கண்டக்டர் டிரைவருமா ரசித்து பாட்டெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பதிவு பண்ண பாட்டிலையும் இது இருக்கும். எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. உன்னிமேனன் அவர்களுடைய அந்த குரல், ரவிக்குமார் அவர்களுடைய அந்த கவிதை வரிகள், சிற்பி அவர்களுடைய ஏகாந்தமான அற்புதமான அழகான இயல்பான இசை, வாழ்வெல்லாம் இந்த பாட்டு கூட வந்துட்டு தானே இருக்கும். வணக்கம்.